நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். வரக்கூடிய சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025 ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, எல்லாருக்குமே அப்படின்ற விஷயத்தை விட உங்க சுய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பொதுவாகவே ரிஷபராசிக்கு பல பிரச்சனைகளை நீங்க இது வரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு, அடுத்து தொழில் முடக்கமாயிடுச்சு, வரவேண்டிய பாக்கிகள் வரவே இல்லை, பண சம்பந்தமான பல பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாம ஏதோ பிடிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ற மாதிரியும், ஒருத்தர் பார்க்கும் போதே ஒரு எரிச்சல் தூண்டுற மாதிரியும், உள்ளளவுல மனசளவுல அன்பு இருந்தா கூட அது வெளி காமிக்கும் போது வேற மாதிரியும், எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காம என்னமோ தான் ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மோர் தென் 50% ஆஃப் ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு இருக்கு. நான் இந்த ரொம்ப நல்ல மாற்றம்னு சொல்றது கூட ஏத்துக்காத ஒரு மனம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு எங்க மானம் மரியாதை போயிடுமோ, தேவையில்லாத சிக்கலுக்குள்ள மாட்டிக்குவீங்களோ, நட்பு வட்டாரத்துக்குள்ள உங்களுக்கு உதவிகள் கிடைக்காம போயிடுமோ, நட்புக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்ற ஒரு நினைவெல்லாம் நிறைய பேருக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்றீங்க. அண்ட் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, என்ன மேடம் ரிஷபராசிக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க, ஆனா அவ்வளவும் மோசமா இருக்கே, அப்ப ஏன் இப்படி அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தான் இந்த பதிவை நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். See, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சனி பகவான் உங்களுக்கு பல ரூபத்தில் நிறைய ட்ரைனிங் கொடுத்து இனி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அற்புதமாக வரக்கூடிய காலகட்டத்துக்கு அவர் வந்துட்டார். பொதுவாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி குருவும் அங்கதான் இருக்காரு. ஆனா மே மாசத்துல அவர் மூவ் பண்றாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவானினால் நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்ப ஏற்படுற பொருளாதார டைட்னஸ் எல்லாமே உங்களை வேற ஒரு பக்குவமான மனிதராக மாத்துவதற்கு தான். நிறைய பேருக்கு சுய ஜாதகத்துல தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க இது வரைக்கும் வேலையில இருப்பீங்க. சுய தொழில் போறதுக்கு ஒரு பயமா இருந்திருக்கும், இல்ல எதுக்கடா பிரச்சனைன்னு இருந்திருக்கும். ஸோ தெம்புகள் இருக்கும், நல்ல திறமைகள் இருக்கும். அந்த திறமை அந்த கம்பெனிக்காக நீங்க உழைச்ச அந்த கம்பெனி முன்னேறிட்டு இருக்குமே ஒழிய, பட் உங்களுக்குன்னு வரும்போது அந்த அளவுக்கு இல்லாம இருக்கும். அதை மாத்தி அமைக்கக்கூடிய வகையில தான் சனி பகவான் வரார். ஏன்னா போன தடவை 10ஆம் வீட்டுல அவர் தொழில் ஸ்தானத்துல தான் இருந்தார். அதனால்தான் அதை பல விஷயத்துல உங்களை கரெக்ட் பண்ணி இனி லாபகரமா என்ன டெக்னிக், முதல்ல பாத்தீங்கன்னா ஓகே போனோம் வந்தோம் மாசம் இவ்வளவு சம்பாதிச்சோம் உட்கார்ந்துட்டோம் அப்படின்றது போய் இனி நிறைய நிறைய நியூ டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய தொழில் ரூபத்தை, தொழில் முறைய, தொழிலையே பலருக்கு மாறி ஊர் மாறலாம், வேற ஒரு இடத்துக்கு நீங்க போகலாம், உங்க தொழிலையே வேற மாதிரி நீங்க சீரமைக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் புதுசா நம்ப முடியாத சர்ப்ரைஸ் பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் இப்போ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் தள்ளப்பட போறீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா இப்பயும் அப்படித்தான் இருக்க போகுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தசாபுத்தி தான் சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு. ஸோ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீங்க உங்களுடைய தசாபுத்தியை வச்சுதான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனி அந்தரம் நடக்குதா, சரி அந்த சனி சூரியனோட இருக்காரா, அந்த சனி உங்க பிறப்பு ஜாதகத்துல செவ்வாயோட இருக்காரா அப்படின்றதெல்லாம் நீங்க அலசி ஆராய்ந்து பிறகு
நீங்க வந்து அதுக்குண்டான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கணும். பட் எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ சீரமைப்பு அப்படின்றது புரட்டி போட்டு பாசிட்டிவான ஒரு அமைப்புக்குள்ள உங்களை தள்ளப்பட போகுது அப்படின்றத நீங்க சூப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் உங்களை மூணாம் பார்வையா பார்க்கிறார் அப்படின்னா அதுல வந்து நீங்க இனி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சூப்பரான சக்சஸை கொடுக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிடா கேட்குது, என்னதான் பண்றது அப்படின்னு உள்ளுக்குள்ள கிரீஃபை வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா வெளியில சொல்லவே மாட்டீங்க, ஒரு கஷ்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க. சார் இதெல்லாம் இப்படி பண்ணினா நான் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றது கூட சொல்லாம அது எப்படி சொல்றதுன்னு சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இப்ப அதை சொல்லி நீங்க இப்படித்தான் அப்படின்றத புரிய வச்சு அதனால சக்சஸ் வந்து பல ரூபத்துல இருக்கும். ஸோ உங்களுடைய அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ஸ் எல்லாம் மாறி கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்கு வருவீங்க அப்படின்றதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்க குழந்தைகளுக்கு உங்களால செய்ய முடியாத பல விஷயங்கள் தடுத்திருக்கும். ஏன் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நானும் என் பையனும் பேசி ரொம்ப வருஷமாச்சு, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப வந்து எது பேசினாலுமே சிக்கல் தான் வருதுன்றதெல்லாம் மாறி உங்களாலேயே அவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து பிரமாதமா இருக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு திருப்தியான ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கோண்டா. எத்தனை தடவை ஃப்ரிக்ஷன் லாஸ்ட் 2.5 வருஷத்துல வந்துச்சு. ஆனா எவ்வளவுதான் ஒட்டணும் பேசணும்னு சொன்னாலும் என்னமோ இருக்கே ஒழிய ஆனா மனதளவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் இனி அதெல்லாம் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுப காரியத்தினாலும் உங்களுடைய பிரச்சனைகள் பொருளாதாரத்துல தீர்றதுனாலையும் உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு கட்டு போட்டு அந்த கட்டை உடைக்க முடியாம பல ரூபத்துல மாட்டிட்டு இருக்கிறது எல்லாமே சரியாக போறதுனால நீங்களும் உங்களுடைய நட்பு வட்டாரத்துல நல்ல பேரு அப்பாடா அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து செயின் லிங்க்ல சிக்கி இருக்கீங்க. அதாவது இவங்க கிட்ட வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, அண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு ரூபத்திலையும் எஸ்கேப்ன்ற விஷயத்துல நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி பண்றது, இப்படின்றதுல எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கில்ட் அண்ட் மன உளைச்சல் இருக்கு. அது எல்லாம் வந்து உடைஞ்சு போயிடும். அப்போ உங்களுடைய நட்பு வட்டாரத்துல தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. அவங்களுக்காக நீங்க பண்ண தியாகங்கள் எல்லாமே அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்யோன்யம் ரொம்ப வரும். நிறைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல பாத்தீங்கன்னா போன காலகட்டத்தில் உங்களை வந்து ரொம்பவே மட்டமாகவும் ஒதுக்கப்பட்டவங்களாகவும் நீங்க இருந்திருப்பீங்க. பட் இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் உங்களை புரிஞ்சு நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்றது தெரிஞ்சு நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு இருந்திருக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல பேரு புகழ் எல்லாமே வரும். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சவங்களே வந்து நீங்க சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல சொந்தமா தொழில் நடந்து இனி வாழ்நாள் முழுக்க முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க வளர்ச்சி அப்படின்றது பல ரூபத்துல பார்க்க போறீங்க. அந்த பல ரூபம் அப்படின்றது ஒரு சேர்க்கை மூலியமா உங்களோட கூட வேலை செஞ்சவங்க அல்ல உங்களுடைய உயர் அதிகாரியும் நீங்களும் அல்ல திடீர்னு வந்த நட்பு வட்டாரம் அனைத்துமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆனா பொருளாதாரத்துல சூப்பரா வரப்போறீங்க. அதனால கவலைப்பட வேண்டிய அமைப்பு இது கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்னொன்னும் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 8ஆம் வீடு அப்படின்னு சொல்றது வந்து சர்ப்ரைஸா நல்லது நடக்குங்க. சோ அந்த சர்ப்ரைஸ் என்னடா அது இப்படி இந்த அளவுக்கா நம்ம நினைச்சோம், இங்க போய் கேட்டா அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு, ஆனா நீங்க தான் ஃபுல் ஆர்டர்னு அக்ரிமெண்டே சைன் பண்ணிட்டாங்க, 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்கடா அப்படின்றதெல்லாம். ஸோ உங்ககிட்ட பணமே இல்லாம ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றவங்க திடீர்னு எங்கிருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு பிடிச்சு போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க பிரமாதமா வந்துடுவீங்க. நீங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுடைய ஜீவன், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே பல ரூபத்துல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். எதெல்லாம் நீங்க கூனி குறுகி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் போச்சிடாப்பான்னு மறந்தே போற அளவுக்கு இங்க பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் சில விஷயங்களை நீங்க கேர் எடுத்துக்கோங்க.
தொண்டை சம்பந்தமா நிறைய பேச வேண்டியது இருக்கும், நிறைய டைட் ஷெட்யூல்ஸ் கிடைக்கும், நிறைய அலைச்சல் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் தொண்டையை நீங்க பார்த்துக்கணும், இஎன்டியை நீங்க பார்த்துக்கணும், அலர்ஜி வராம பார்த்துக்கணும், டயத்துக்கு சாப்பிடணும். இன்னும் அதை சூப்பரா பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. அது மேலும் உங்களுக்கு பெரும் சிறப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ நல்ல திசைகள் நடந்தால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு நீங்க போக தான் போறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பவங்களை சுட்டி காப்பது அப்படின்றது திசா புத்தி. ஸோ இப்ப கோச்சார அமைப்பு உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த லிஃப்டிங் எந்த அளவுக்கு நிஜமா எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா பல ரூபத்துல அப்லிஃப்ட்மெண்ட் லாபகரம்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அப்ராட் மூலியமாவும் உங்களுக்கு பல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. ஸோ சுத்தி சோஷியல் மீடியால ஆகட்டும், உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலியமா ரொம்ப நல்லா வந்து சூப்பரா இருக்க போறீங்க. நீங்க ரொம்ப முக்கியமா உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க ராமரை நல்லா கும்பிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்துல ஐடியாஸ் கொடுத்து அப்லிஃப்ட் பண்ணிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.